வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் IAS ஆபீசர், அரசியல் விமர்சகர் திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். வழக்கமா பாத்தீங்கன்னா பாஜக தான் எல்லாத்துலயும் அஜெண்டா செட் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த கொளுத்தி போடுவாங்க. அதுதான் ஒரு பேசும் பொருளாக இருக்கும், ஒரு சர்ச்சையாக இருக்கும். ஆனா வித்தியாசமா இந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பற்ற வைத்த ஒரு விஷயம் இன்னைக்கு இந்தியா பூரா காட்டு தீயா பரவி பேசும் பொருளா மாறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அதுதான் தொகுதி மறுவரையறை. என்னதான் பாஜக இது இப்ப தேவையில்லாத ஆணை, இது அன்னெசரியா மக்களிடையே ஒரு பீதியை ஏற்படுத்துறதுக்காக, அரசியல் பண்றதுக்காக திமுக பேசுது அப்படின்னு சொன்னாலும், இன்னைக்கு தென் மாநிலங்களை சார்ந்த பல முதல்வர்கள் இதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். குறிப்பாக தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு முதல்வர் சொன்னது இன்னைக்கு நாடு பூரா ஒரு பெரிய சர்ச்சையை, ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. பாஜகவுக்கு இது ஒரு பெரிய ஒரு அடி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இத இந்த நேரத்துல பேசுறதுக்கான தேவை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பாஜக எழுப்புது. இந்த நேரத்தில் பேசாம எந்த நேரத்தில் பேசுவது, இந்த நேரத்துல பேசுனது இது சரிதானா, இதனால் நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், எதற்காக இவ்வளவு தூரம் முன்னெச்சரிக்கையாக முதல்வர் இந்த டாபிக்க கையில எடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்பதான் எடுக்கணும், இதை இப்பதான் பேசணும். ஏன்னு சொல்றேன், டீலிமிட்டேஷன் ஆக்ட் என்ன சொல்றதுன்னா, டீலிமிட்டேஷன் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னு வைங்க, அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு எந்த டைரக்ஷன் கொடுக்க முடியாது. டீலிமிட்டேஷன் கமிஷன் நம்முடைய ஆர்டிகல் 80 and 132 நினைக்கிறேன், சரியான அதுபடி கான்ஸ்டியூட் பண்ணதுல என்ன சொல்லியிருக்குன்னா, பாப்புலேஷன் அடிப்படையில கான்ஸ்டியூன்சியை கொண்டு வரணும். அதுதான் சொன்னது. இந்த பாப்புலேஷன் அடிப்படையில் கான்ஸ்டியூன்சியை கொண்டு நம்ம ஏற்கனவே 2 கான்ஸ்டியூன்சி இழந்திருக்கோம் தமிழ்நாடு, பிட்வீன் 51 and 71. அதனாலதான் நம்ம சொன்னோம், நாங்க 41 இருந்து இன்னைக்கு 39 ஆயிடுச்சு, பாண்டிச்சேரி சேர்த்து 42 இருந்தது, இன்னைக்கு 40 ஆயிடுச்சு. இப்படி நாங்க தொடர்ந்து உங்களுடைய குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சரியா அமல்படுத்துறோங்கிறதுனால, ஒழுங்கா வேலை பாக்குறீங்கனால எனக்கு பனிஷ்மெண்டா அப்படின்னு கேட்டதுனால மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி, ஷி வாஸ் நேஷனல் லீடர், அவங்க சொன்னாங்க சரிதான், அதனுடைய இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பார்லிமெண்டரி கான்ஸ்டியூன்சியை இதை பொறுத்த மட்டும் அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டியூன்சி பொறுத்த மட்டும் இட் அப்ளைட் எவ்ரிவேர். கான்ஸ்டியூன்சிஸ் நம்பர் மாறாது. within the parliamentary constituencies நீங்க ரீஅட்ஜஸ்ட் பண்ணலாம். உதாரணமா சிவகாசி பார்லிமெண்டரி கான்ஸ்டியூன்சின்னு இருந்தது, இப்ப விருதுநகர் பார்லிமெண்டரி கான்ஸ்டியூன்சியா இருக்கு. சில தொகுதிகள் இந்த பக்கம் அந்த பக்கம் போகலாம். ஆனா மொத்தமா தமிழ்நாட்டுக்கு இருக்கிற 39+1 அது மாறாது. யூபிக்கு 88 இருந்தது, இன்னைக்கு உத்தரகண்ட் தனி மாநிலம் ஆனதுக்கு அப்புறம் யூபிக்கு இன்னைக்கு 80 இருக்கு. அந்த 80 மாறாது அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அடுத்த 25 வருஷத்துக்கு மாறாது. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அடுத்த 25 வருஷத்துல இந்த வட இந்திய மாநிலங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோல் இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. இப்ப அவங்க பண்ணாம இல்ல, அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னும் இவங்க பண்ண அளவுக்கு பக்கத்துல கூட வரல. இப்ப இதுல தமிழ்நாட்டுல 2020 நினைக்கிறேன், 1000 கருத்தரிக்கும் வன்மை பெற்ற 1000 பெண்கள்ல ஒரு வருஷத்துக்கு 14 பெண்கள் தான் கருத்தரிச்சாங்க. அப்ப நம்முடைய ஃபெர்டிலிட்டி ரேட் 1.4%. அந்த நேரத்துல பீகாருடைய ஃபெர்டிலிட்டி ரேட் 3%. அப்ப எங்க 30 லட்சம் புள்ள பிறக்கும்னா, பீகார்ல அதே நேரத்துல 60 லட்சம் புள்ள பிறக்கும். அப்ப அவங்க பாப்புலேஷன் கூடிக்கிட்டே தான் போகும். அப்ப இன்னும் நம்ம அது 2.1% நேஷனல் ஆவரேஜ் இன்னைக்கு வந்திருக்கு. 2.1% வந்துருச்சுன்னா எந்த ஒரு நாட்டிலையும் பாப்புலேஷன் ஸ்டேபிள் ஆகும் கூடாது. ஆனா அப்படி கூடாதுங்கிறது எப்படி கூடாம இருக்கு? தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே போய், யூபி, பீகார்ல எல்லாம் கூடிக்கிட்டே போய் ஆவரேஜா சரியா இருக்கு. இப்ப இதுல முதல்ல 20 பாப்புலேஷன் இருந்துச்சுன்னு வைங்க, 20 நம்பர் இருந்துச்சு. அந்நேரம் இவங்களுக்கு 12 இருந்துச்சு, யூபி, பீகார் இவங்க எல்லாம் சேர்ந்து. தென் மாநிலங்கள் எல்லாம் 8 இருந்துச்சு. இன்னைக்கு தென் மாநிலங்கள் 6 ஆகி அவங்க 14 ஆனாங்கன்னா அதே 20 தான் இருக்கு. ஆனா நம்ம குறைஞ்சு போயிட்டோமே. இதனால வாஜ்பாய் 25 வருஷத்துக்கு கழிச்சு he was another நேஷனல் லீடர். எந்த பார்ட்டில இருந்தா என்ன, he was a நேஷனல் லீடர். அவர் நேஷனல் அவுட்லுக் இருந்தது. அவர் இன்னும் 25 வருஷம் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி வச்சார். இப்போ 2026 அப்புறம் இது மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணணும். அல்லது 2026 அப்புறம் நீங்க எந்த ரீகன்சிடரேஷனும் பண்ணாம ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் வச்சுட்டீங்கன்னா, அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் இன்னைக்கு உள்ள பாப்புலேஷன் கிரைட்டீரியா படிதான் போகும். சரி, அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் உள்ள அதிகாரம் என்னன்னு யாருக்கு, ஏன் இன்னைக்கு அவசரப்படுறாருன்னா, டீலிமிட்டேஷன் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய வேலையில யாரும் குறுக்கிட முடியாது. அதனுடைய முடிவுகளை எதிர்த்து எந்த கோர்ட்டுக்கும் யாரும் போக முடியாது. சுப்ரீம் கோர்ட் அதை எதிர்த்து எந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது.
என்ன சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றத்திலும் அதனுடைய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படலாம். அந்த அறிக்கைகளின் மேல் விவாதங்கள் நடத்தப்படலாம். ஆனால் அந்த அறிக்கையில் ஒரு கமா ஃபுல் ஸ்டாப்ப கூட சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ மாற்ற முடியாது. அவ்வளவு அதிகாரம் பொருந்திய டீலிமிட்டேஷன் கமிஷன். அப்போ 1976ல மிஸ்ஸஸ் காந்தி பண்ணதுனால நீங்க 25 வருஷத்துக்கு 1971 சென்சஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளதான் டீலிமிட்டேஷன் கமிஷன் வேலை பார்க்க முடியும். இன்னைக்கு அந்த கட்டுப்பாடு இல்லாம இருந்ததுன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் எந்த பாப்புலேஷன் எந்த ஸ்டேட்ல இருக்குங்கிற அடிப்படையில வேலை பார்க்கும். அப்ப என்ன ஆகும்? நமக்கு 40 இருக்கலாம். இவரு அமித்ஷா ரொம்ப திறமையா பேசுறத நினைச்சுக்கிட்டு உங்களுடைய தொகுதிகள் குறைக்கப்படாதுங்கிறாரு. எனக்கு 40, இதுல 80 இருந்த யூபிக்கு 130 140 போச்சுன்னா நான் எங்க இருக்கேன்? இன்னைக்கே தமிழிசை என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு கூச்சல் போடுறத தவிர என்ன செய்ய தெரியும்னு கேட்கறாங்க. அடுத்து நாங்க கூச்சல் போட்டா கூட வெளியில கூட கேட்காது. அந்த மாதிரி நிலைமை ஆயிரும். அதனாலதான் முதல்ல சொல்றாரு, நீங்க ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் ஆஸ் இட் எக்ஸிஸ்டட் இன் 1970 தான் முக்கியமானது. அமித்ஷா என்ன சொல்றாரு, நாங்க விகிதாச்சாரப்படி கொடுப்போங்கிறாரு. எந்த விகிதாச்சாரம்? இன்னைக்கு உள்ள விகிதாச்சாரம். முதல்வர் என்ன சொல்றாரு, 1971 உள்ள விகிதாச்சாரம் படி கொடுங்க. அப்படி கொடுத்தா என்ன ஆகும்? இவங்க யூபிக்கு 80ல இருந்து 120 ஆகுதா, எங்களுக்கு 40ல இருந்து 60 ஆகும். ஆகணும். அதுதான் கேட்கிறேன். அல்லது 30 வருஷத்துக்கு இதை இப்படி வச்சிருங்க, மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் எதனால இப்பயே இந்த கூக்குரல் எழுப்ப வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படிங்கிறது இப்ப தெரியும். இப்போ காங்கிரஸ் ஆட்சியில ஒரு 25 வருஷம் தள்ளி போட்டாங்க. வாஜ்பாய் ஆட்சியில ஒரு 25 வருஷம் தள்ளி போட்டாங்க. இந்த தள்ளி போட்டதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தெற்கு மாநிலங்கள்ல அளவுக்கு வட மாநிலங்கள்ல வளர்ச்சி வரல. அப்போ அந்த பாப்புலேஷன் ஸ்டெபிலைஸ் ஆகணும். அப்பதான் ஒரு டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது நியாயமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டதான் இது தள்ளி போட்டாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா கடந்த 75 வருடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா வடக்கு வாழ வைப்பதே தெற்கு தான் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத ரீசெண்டா கொடுத்த நார்த் இந்தியன் மீடியாவுக்கு கொடுத்த இன்டர்வியூஸ்ல 2 பெரிய எக்கானமிஸ்ட் பேசியிருக்காங்க. ஒண்ணு கிறிஸ்டோபர் ஜாஃபர்லாட், இன்னொன்னு ஆச்சாரியா அப்படிங்கிறவரும் பேசியிருக்கிறாரு. நீங்களும் அந்த இன்டர்வியூஸ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. பர் கேபிட்டா இன்கம்ல தென் மாநிலங்கள் எங்கேயோ இருக்கு, வட மாநிலங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்குங்கிறாங்க. எஜுகேஷனுக்கு நாம பர் கேபிட்டா இன்கம்ல கிட்டத்தட்ட 40% கல்விக்கு செலவிடுறோம். ஆனா வட மாநிலங்கள்ல அவங்களோட பர் கேபிட்டா இன்கமே கம்மி. அதுலயும் 10% கூட அவங்க கல்விக்கு ஸ்பெண்ட் பண்றது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லயும் நாம எங்கேயோ முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 75 வருஷமா வடக்கை வாழ வைப்பதே தெற்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அதுவும் மோடி ஆட்சிக்கு வந்த இந்த கடந்த 10 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் தென் மாநிலத்துக்கு வாழ்வாதாரம் தேடி வாழ்க்கையை தேடி வரக்கூடிய நிலைமை இருக்கு. இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் வெளிநாடுகளுக்கு போறது நிறைய வட மாநிலங்கள்ல இருந்து அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். இந்த 75 வருடங்கள்ல வட மாநிலங்கள் செய்ய தவறிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நான் இங்க சொல்ற பக்கம் நான் போறேன். கர்நாடகமும் தமிழ்நாடும் சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டி வரிக்கு 2 லட்சம் கோடி கொடுக்கிற நேரத்துல பீகாரும் யூபியும் சேர்ந்து 30,000 கோடி கொடுக்குறாங்க. சரி, வரி இந்த மாதிரி கொடுக்கணும். அடுத்து இந்த நிதி பகிர்வு, அது நிதி கொடுன்னு ஒன்று இருக்கு. அவங்க சொல்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர்ற டாக்ஸ்ல 41 விழுக்காடு நீங்க ஸ்டேட்ஸுக்கு கொடுங்க. அந்த 41 விழுக்காடு ஸ்டேட்ஸுக்கு எந்த அடிப்படையில் கொடுக்கணும்? அவர்களுடைய மொத்த பரப்பளவு, அவர்களுடைய மொத்த ஜனத்தொகை, அவர்களுடைய மொத்த வறுமை. இந்த மூணுலையும் அவங்க தான் முன்னாடி இருக்காங்க. நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். பரப்பளவு கம்மி, ஜனத்தொகை கம்மி, வறுமை கம்மி. அப்போ வர்ற பணத்துல எல்லாம் பெரும்பகுதி பணம் அவங்களுக்கு தான் போகும். இதான் இத்தனை வருஷமா நடந்துட்டு. இப்ப எனக்கு இதை பத்தி பர்சனல், ஐ பிலாங் டு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். இந்தியாவில எல்லா பகுதியிலும் வேலை பார்த்திருக்கேன். யூபிக்காரர் என்னுடைய சகோதரன். என் குடும்பத்துல ஒரு பிள்ளை சவல பிள்ளையா இருந்தா அந்த சவல பிள்ளைக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணும். ஆனா கொடுக்கும் போது என்ன சொல்லணும்? ஊட்டச்சத்தை பயன்படுத்துன்னு சொல்லணும். அதுவும் சொல்லணும், நீ ஊட்டச்சத்து சாப்பிட்டு இப்படி உட்காந்துட கூடாது, அவனை மாதிரி படிக்கணும், அவனை மாதிரி வெளியில போய் வேலை செய்யணும்னு சொல்லி உனக்கு ஆர்வம் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்ப இந்த மடமாநிலங்கள்ல அந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், எம்பவர்மெண்ட் ஆஃப் அண்டர் பிரிவிலேஜ் செக்ஷன்ஸ், வீக்கர் செக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன், யூனிவர்சல் எஜுகேஷன், இதெல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் எந்த கல்வி பயன் தரத்தக்கதாக இருக்குமோ, உன்னுடைய தாய்மொழியில படிக்கணும், ஹிந்தியில படிங்க, கஷ்டம் இல்ல. அதையும் தவிர உலகத்தின் பல பகுதிகளுக்கு போறதுக்கு உலகத்தின் தொடர் மொழியா ஆங்கிலம் இருக்கு.
ஆங்கிலத்துல படிக்கிறோம், படிக்கல. மும்மொழி திட்டம் வந்து முதல்ல கொண்டு வந்தாங்க 1966லயே என்னமோ மும்மொழி திட்டம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்ன சொன்னாங்க, வட மாநிலங்கள் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்தியையும் ஆங்கிலத்தையும் தென் மாநில மொழி ஒன்றையும் படிக்க வேண்டும். அதே மாதிரி மற்ற பிற பகுதியில் உள்ள எல்லாரும் தங்களுடைய தாய்மொழியையும் ஆங்கிலத்தையும் இந்தியையும் படிக்க வேண்டும் சொன்னாங்க. யூபியில வந்து இந்தியை மட்டும் படிச்சாங்க. அது ஒரு மொழி திட்டமா போச்சு. அது மாதிரி பண்ணாங்க. மும்மொழி திட்டம் ஃபெயிலியர்னு சொல்லி 1980ஸ்ல என்னமோ மறுபடியும் வந்து அவங்களே தான் அட்மிட் பண்ணாங்க. பல வட மாநிலங்கள் வந்து அதை சொல்லிக் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி நிலைமை இருக்கிற வரைக்கும், இந்த மனநிலை மாறாத வரைக்கும் நீங்க எவ்வளவு பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதனால வந்து ரொம்ப பெரிய மாறுதல் வராது. அப்ப இதுக்கு வந்து பேரடைம் ஷிஃப்ட்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அடிப்படை மாறுதல்கள் தேவை. மனநிலையில அடிப்படை மாறுதல்கள் தேவை. ஆச்சாரியா வந்து என்ன சொல்றாரு, அவரு ஒரு உடனடிக்காரு, படிச்ச மனுஷன். We are the slums of the world. Regressive policies. ஏன் தமிழ்நாட்டுல ரிக்ரெசிவ் பாலிசி இல்லாமலா இருந்தது? தமிழ்நாட்டுல வந்து இவரை வந்து திருநாளை போவார்னு சொல்லி சொன்னாங்களே, அவர் வந்து கோயில் வந்து கொடுத்தலையா? அது வந்து ரிக்ரெசிவ் பாலிசி இல்லையா? ஆனா அதோட நிக்கல, அதோட சீர்திருத்தங்கள் நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் சிதம்பரம் கோயில்ல போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு, விடுற மாதிரி இல்ல. அதே மாதிரி ஆலய பிரவேசம்ங்கிறது எல்லா இடங்களையும் வந்து வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. தமிழ்நாட்டிலே, கேரளால, ஆந்திரால, கர்நாடகால வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. கர்நாடகாவில் உள்ள மடங்கள் அந்தந்த ஜாதிக்குன்னு மடம் உண்டு. அங்க வந்து அவங்களாம் மட தலைவர்கள் வந்து ரொம்ப அரசியல் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. ஆனா எல்லா மடங்கள்லையும் கல்வி கற்றுக் கொடுப்பதை பிரதானமாக கருதுகிறார். அவங்க கல்வி சாலைகள் வச்சிருக்காங்க, பள்ளிக்கூடங்கள் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நார்த்ல நடக்கல. அது நடக்காதன் காரணமாக இன்னும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த பணம் வந்து சரியாக பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. அதனால அடுத்து வந்து இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கும்னா, பணம் கொடுக்கும்போது கிரைட்டீரியா பிக்ஸ் பண்ணணும். இவ்வளவு பணம் கொடுக்கறதுக்கு இந்த டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிரைட்டீரியா பிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டேட்டுக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும். இந்த ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கணும். இப்ப நமக்கு வந்து பனிஷ்மெண்ட், அவங்களுக்கு நீ வேலை பாக்குறியோ இல்லையோ கொடுக்க வேண்டிய பணத்தை அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இது தவறு. இது இருக்கக்கூடாது. இதை மாத்தினாலுடைய இன்னும் நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அங்க பிற்போக்கான மனநிலைமை ரிலேட்டிவ்லி, அதாவது இப்ப முதல்ல வந்து இது வந்து ஃபெர்டில் ரேட் 6 இருந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தியால. இன்னைக்கு வந்து ஃபெர்டில் ரேட் 2.1 இருக்கு. அவ்வளவு குறைஞ்சிருக்கு. அதனால நார்த்லயும் குறைஞ்சிருக்கு. ஆனா நம்ம அளவுக்கு குறையல. அதனால நேச்சுரல் ஆவரேஜோட இன்னும் அவங்க அதிகமா தான் இருக்காங்க. நம்ம 2.1 கீழே இருக்கோம், 1.4 இருக்கும். அவங்க 3, 2.8 இந்த மாதிரி இருக்காங்க. அது வந்து குறையணும். இந்த நேர்காணல்ல அவங்க சொல்லக்கூடிய 2 முக்கியமான விஷயங்கள். ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா, சவுத் இந்தியா ஏன் வந்து நார்த் இந்தியாவோட இவ்வளவு முன்னேறிய மாநிலங்களாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இங்க நடந்த சோசியல் அண்ட் ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அவங்கள மாத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா இன்னைக்கும் வடநாடு மாநிலங்கள்ல, அதுவும் குறிப்பாக ஹிந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய மாநிலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பிரச்சாரம் வைக்கப்படுது. அதிகமா குழந்தை பெத்துக்கங்க, இந்துக்களே உங்களுக்கு ஆபத்து, உங்க எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க, வீட்டுக்கு 4 குழந்தை பெத்துக்கங்க. நம்ம வந்து ஒரு பக்கம் பாப்புலேஷன் கண்ட்ரோல்னு பேசிட்டு இருக்கோம், ஆனா அதுக்கு நேர் எதிராக வந்து அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நாம பார்க்க முடியுது. அதே மாதிரி கல்வி அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னுக்கும் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறத பாக்குறோம். தொடர்ந்து இன்னைக்கு வந்து மும்மொழி கொள்கை அப்படின்னு உதட்டளவுல பேசினாலும் ஹிந்தி பெல்ட்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் ஒரு மொழியே வந்து சரியா பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. இந்த பேட்டியில் பேசியவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நார்த் இந்தியன்ஸ். அப்ப அவங்க இன்னைக்கு ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து தென் மாநிலங்களுடைய வளர்ச்சியை இவ்வளவு தூரம் அவங்க பாராட்டுறாங்க, பேசுறாங்க. நாம பின்தங்கிட்டோம் அப்படிங்கறத அவங்க ஏத்துக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஏதோ ஒரு இடத்துல வந்து நாம தப்பு பண்ணிட்டோம், இல்ல நம்ம அரசியல்வாதிகள் தப்பு பண்ணிட்டாங்க, நம்மள சரியா கைட் பண்ணல அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் இன்னைக்கு நார்த்ல இருக்கிறவங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல முழுமையா வரல. முழுமையா வந்திருந்ததுன்னா கும்பமேளாவுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து சேராது. ஆனா எங்கெங்க எல்லாம் எக்ஸ்பிளாய்டேஷன் நடக்குது, ராமர் கோயில் நடந்த இடத்துல, ராமர் கோயிலுக்கு நிலம் வாங்கின இடத்துல ரொம்ப பெரிய எக்ஸ்பிளாய்டேஷன் நடந்தது. அவங்க இப்ப ஏழைகள்ட்ட இருந்து நிலத்தை புடுங்காத குறையா அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டு ராமர் கோயிலுக்கு பெரிய விலைக்கு வித்தாங்க. இதெல்லாம் பார்த்துதான் அந்த இதுல கான்ஸ்டிடுவன்சில வந்து பிஜேபியை தோக்கடிச்சாங்க. சோ கொஞ்சம் அந்த மாதிரி தாங்கள் எப்பயுமே மக்கள் வந்து தங்களுக்கு என்ன நேரடியான பாதிப்பு வருகிறதோ அந்த பாதிப்பை தான் அவங்களால உணர முடியுது. அதனால இன்னும் நார்த்ல வந்து முழுசா வந்த மாதிரி தெரியல. இந்த மாதிரி படிச்சவங்க எல்லாம் வந்து வெதும்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆசை இருக்காதா,
இப்ப நான் வந்து ஒரு தமிழன் இருக்கேன், ஒரு ஜியூ ஒருத்தர் இஸ்ரேல பாக்குறேன். மொத்த பாப்புலேஷனே ஜியூ பாப்புலேஷன் உலகத்துல 90 லட்சம் பேர். இந்த பாப்புலேஷனால நம்ம வந்து முன்னேறியோம்னு சொல்றது மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஹிந்துஸுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு, முஸ்லிம்ஸுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. பாப்புலேஷனால வர முடியாது. இந்த 90 லட்சம் பேர் உள்ள இந்த இஸ்ரேல் ஆட்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் நோபல் பரிசுல உலகத்துல வந்து நம்பர் 1 உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுல விஞ்ஞானத்திலையும் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு இந்த ஜூஸ் தான். இருக்கிற பெரிய பேங்க் எல்லாம் பாருங்க, இந்த ஜூஸ் தான் ஓனரா இருப்பாங்க. இருக்கிற பெரிய ஸ்டுடியோஸ் பாருங்க, ஹாலிவுட்ல இவங்க தான் ஓனரா இருப்பாங்க. அதனால இப்ப நம்ம இதுலயே வந்து பார்சிகள்னு சொல்லுவாங்க, டாடா இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்சிகள். அவங்ககிட்ட எப்படிப்பட்ட வெல்த் இருக்கு, அவங்களுக்கு என்ன செய்து இருக்கிறது, பெரிய நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கு. அதனால அவ்வளவு பெரிய நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் இருந்தது நமக்கு. நம்மள வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து ஜெயிச்சானே, நம்முடைய பாப்புலேஷன்ல 100ல ஒரு பங்கு தான் இருந்தது. they had advanced scientific weapons, மிசைல் இருந்தது, பீரங்கி இருந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம நிக்க முடியலையே. அதனால வாட் இஸ் எசென்ஷியல் இஸ் யுவர் பிரெயின் பவர், நாட் பிசிக்கல் நம்பர். இது வந்து நமக்கு தெரியணும். அது தெரியாம இந்த மாதிரி வந்து கூச்சல் போடுறது, இவங்களுக்கெல்லாம் அந்த அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து இந்த வடநாட்டு மக்களை வந்து முட்டாள்களாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. இங்க உள்ளவங்க யாரும் அது மாதிரி செய்யலையே, பாப்புலேஷன் குறைன்னு தானே சொன்னாங்க. அது காங்கிரஸ் அரசா இருக்கட்டும், திமுக அரசா இருக்கட்டும், அதிமுக அரசா இருக்கட்டும், எல்லாருமே அதுல ஒன்னாத்தானே நின்னாங்க. அப்படி நின்னதுனாலதானே இன்னைக்கு இந்த அரசு வந்து இந்த மாநிலம் வந்து இந்த வளர்ச்சி கண்டிருக்கு. கர்நாடகா எப்படி வளர்ந்திருக்கு, ஆந்திரா வளர்ந்திருக்கு, கேரளா வளர்ந்திருக்கு. காரணம் என்ன? எது வளர்ச்சியை தரும் அப்படிங்கிற புரிதல் நல்லா இருந்தது ஜனங்களுக்கு. வந்து அந்த புரிதல் அங்க இல்லாத வரைக்கும் மக்களை மிஸ்கைட் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது நடக்கும். அந்த விழிப்புணர்வு வரும். ஏன்னா இங்க வந்து வேலை பாக்குறாங்களே 18 லட்சம் பேரோ 80 லட்சம் பேரோ வேலை பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதுல சில பேருடைய பேட்டியை பார்த்தேன். ஒரு பையன் சொல்றாரு, நான் இங்க 20 வருஷமா இங்க இருக்கேங்க, என் பிள்ளைய நல்லபடி படிக்குது. எங்க ஊருக்கு போனா முதல்ல உன் ஜாதி என்னன்னு கேக்குறாங்க. இந்த ஊர்ல யாருமே நீ ஜாதி கேட்கலங்க, நான் பாட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கேன். இப்படி இல்லாம இருக்கிறவங்க தன் ஊரை பத்தி யோசிக்க மாட்டாங்களா? நம்ம ஊர் அது மாதிரி வரணும்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்களா? இப்போ ஒரு ஜியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு ஏக்கம் வருது இல்ல, இந்த அளவுக்கு நான் முன்னேறணும்னு சொல்லி, தமிழன் அளவு முன்னேறணும். ஒரு வியட்நாமிஸை பார்க்கும்போது எனக்கு ஆசை வருது இல்ல, அவங்க அளவுக்கு வந்து என்னுடைய ஜிடிபி வளரணும்னு. அதே மாதிரி இவங்களுக்கு அந்த ஆசை வரும்ல, கண்டிப்பா வரும். இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் வரும். அன்னைக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சாரம் பண்ணி ஆட்சியை பிடிச்சுக்கிட்டவங்க துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிடுவாங்க. அதுதான் நடக்கும். கிறிஸ்டோபர் ஜாஃபிலாட் அவருடைய இன்டர்வியூல பேசும்பொழுது 3 முக்கியமான விஷயங்களை குறிப்பிடுறாரு. குஜராத் மாடல், பீகார் மாடல், தமிழ்நாடு மாடல். அவர் என்ன சொல்றாரு, குஜராத் மாடல் அப்படிங்கிறது ஒரு போலி மாடல். என்னதான் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல எல்லாம் அவங்க முன்னேறி இருந்தாலும் மனிதவள குறியீட்டுகளில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. வறுமையில், கல்வியில் எல்லாம் பாத்தீங்கன்னா பீகார் அளவுக்கு தான் இருக்கு. பீகார் தான் மிகவும் பின்தங்கிய மாநிலமாக இருக்கு. அந்த லெவலுக்கு தான் குஜராத் மாடல் இருக்கு. ஆனா இந்தியாவே பின்பற்ற வேண்டியது தமிழ்நாடு மாடல். இண்டஸ்ட்ரீஸும் சரி, சர்வீஸ் செக்டார்லயும் சரி, மனிதவள குறியீட்டுகளிலும் சரி, ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாடு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் பதிவு பண்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, சரியா யோசிச்சு பார்த்தா மோதியுடைய ஃபார்முலா என்ன தெரியுமா? மெஜாரிட்டியை வந்து நம்ம கையில வச்சிருக்கணும். மெஜாரிட்டி யாரு? ஹிந்துஸ். அடுத்து வந்து பலம் படைச்சவங்கள நம்ம கையில வச்சிருக்கணும். பலம் படைச்சவங்க யாரு? பணம் படைச்சவங்க, கார்பரேட் செக்டர். இந்த 2 பேரையும் கையில வச்சிருந்தா ஓட்டு பெர்மனண்டா விடும். அவங்க வந்து நம்ம பதவியை வந்து தக்க வச்சிருவாங்க. இதுதான் அவருடைய ஃபார்முலா. பழைய ஃபார்முலா, வருணாசிரமத்துடைய ஃபார்முலா தான் இது. சத்திரியன் கையில வாள் இருந்தது, வைசியன் கையில துலால் இருந்தது. அவங்க 2 பேரும் பக்கத்துல வச்சுக்கணும்னா உழைக்கும் வர்க்கத்தை என்னைக்குமே அடிமைப்படுத்தி வச்சிருக்கலாம். இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. இதைத்தான் அவங்க ரிப்பீட் பண்ணாங்க. அதனாலதான் மனிதவள மேம்பாட்டு குறிகள் வந்து குஜராத் வந்து கீழே இருக்கு. இப்ப இதுல வந்து ஈவன் வித்தின் சவுத் உங்களுக்கு ஹைதராபாத்தை விட்டா ஏறக்குறைய 70% ஆஃப் டோட்டல் ரெவன்யூ ஆஃப் தி கம்பைன்டு ஆந்திர பிரதேஷ் ஹைதராபாத்ல இருந்து வந்துகிட்டு இருந்தது. பெங்களூரை விட்டா 80% மேல கர்நாடகாவுடைய டோட்டல் ரெவன்யூ பெங்களூர்ல இருந்து வருது. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இல்ல. உங்களுக்கு வந்து சென்னை, திருச்சி, சேலம், மதுரை, திருப்பூர், வரிசையா சொல்லிட்டே போலாம். இங்க வந்து அந்த காலத்துல காமராஜர் காலத்துல இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சொல்லி தொழில் பேட்டைகள் ஒரு பக்கம் வந்து இதுல சென்னைக்கு பக்கத்துல வந்தா நாங்குநேரி பக்கத்துல வந்தது, சாத்தூருக்கு பக்கத்துல வந்தது, தொழிற்பேட்டைகள் வந்தது. அந்த தொழில் முனைவர்கள் எல்லாருமே வந்து ஊக்குவிச்சாங்க. அவங்கவுங்க ஊரை விட்டு போகாத, உங்க ஊர்ல இருந்துகிட்டே நல்லா தொழில் பண்ண, அதுக்கு தேவையான வசதியை பண்ணி தரோம். இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க, செய்யாருக்கு பக்கத்துல வந்து ஒரு இது கொண்டு வருவாங்க, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கொண்டு வருவாங்க. இந்த பறந்து விரிந்த தொழில் முனைப்புக்கு ஆதரவு காட்டினதுனாலதான் அந்தந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அதிகரிச்சது. ஒருத்தர் வந்து மெட்ராஸ்லயே போய் எல்லா யூனிட்டும் ஆரம்பிச்சாருன்னா மெட்ராஸுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தானே வேலை கிடைக்கும். நான் சிவகாசில இருந்து வர்றேன், எங்க சிவகாசி பிரிண்டிங் பிரஸையும் மேட்ச் இண்டஸ்ட்ரியையும் அடிக்க முடியலையே. சாத்தூர்ல இருந்து வர்றாங்க, அவங்கவுங்களுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு தொழில். அதுக்கப்புறம் இந்த பலகாரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு
அந்த காலத்துல ஒரு பாட்டு ஒண்ணு உண்டு. நம்முடைய விவசாயம் எப்படி நடந்துகிட்டு இருந்தது, யாரை நம்பி நடந்துகிட்டு இருந்தது? மணப்பாற மாடு கட்டி மாய வரும் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசுந்தளைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. இதுல எத்தனை விஷயம் இருக்குவாங்க. மணப்பாறை தான் மாட்டுக்கு ஃபேமஸ், மாட்டு சந்தை நடக்கும். மாயவரம் ஏறு நல்லா பண்ணுவோம், இது பண்ணுவாங்க. அடுத்து கிரீன் கல்டிவேஷன், பசுன் தலைய போட்டு பாடுகடு. ஆத்தூர் சிக்கிரி சம்பான்னு சொல்லுவாங்க. ஆத்தூர் சம்பால இருந்து இதுக்கு வந்து பயிர் இடுறதுக்கு வந்து நீ எடுத்துட்டு வா. வரிசையா சேர்த்த இதை கடைசியில் வந்து சொல்லுவாங்க, மருத ஜில்லா ஆளை வச்சு நீ வந்து மருத ஜில்லால இருந்து இவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் லேபர் வரும். பொதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீ வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு அப்படின்னு பாடினாங்க. நம்ம விவசாயம் அப்படி இருந்தது. ஒரே ஒரு இடத்த மட்டும் சார்ந்து இல்ல, எல்லா அந்தந்த இடத்துல இருந்து காம்பனன்ட்ஸ் வந்தது. அப்படித்தான் இருந்தது தமிழகம். இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கு. ஐடி இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்கு சென்னையில வளர்ந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து திருச்சியில இருக்கு, சேலத்துல இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு. ஒவ்வொரு இடமும் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இதுக்கு பெருசா இருந்ததுன்னா மோட்டார் காம்பனன்ட்ஸுக்கு வந்து இருங்காட்டுக்கோட்டை இதெல்லாம் ஃபேமஸா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து திருச்சிக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, சேலத்துக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, திருநெல்வேலிக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு இடத்துல இருந்தும் காம்பனன்ட்ஸ் வருது. அதனால அந்தந்த இடத்துல வந்து வேலை வாய்ப்புகள் பெருகுது. இதுதான் ஆல்ரவுண்ட் குரோத். நீதி கட்சி காலத்துல துவங்கி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் காமராஜ் காலத்துல தொடர்ந்து அடுத்து திராவிட கட்சிகள் வந்து தளராம அதுல வந்து நின்னதுனாலதான் தமிழகத்துல இப்படிப்பட்ட மனிதவள குறியீடுகள் வளர்ந்திருக்கு. தமிழ்நாட்டுல பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லல, தமிழ்நாட்டுல நிச்சயமா பிரச்சனை இருக்கு. எனக்கு வந்து சிங்கப்பூரையும் வியட்நாமையும் தான் என்னுடைய மாடலா பார்க்கணும்னு எனக்கு ஆசை. யூபி பீகாரை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்க கூடாது. ஆனால் அந்த மாநிலங்களோட பார்க்கும் பொழுது முக்கியமா மனிதவள குறியீடுல நம்ம வளர்ந்திருக்கோம். ஏனென்றால் இந்த மாநிலம் திராவிடம் என்று சொல்லுகின்ற டெக்கான் ரீஜன் எல்லாத்திலுமே வந்து வந்த இவங்க ரிலிஜியஸ் ரிஃபார்மர்ஸ், மத சீர்திருத்தவாதிகள், இவங்க எல்லாருமே வள்ளுவர் சொன்ன அதைத்தான் சொன்னாங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னாங்க. அடிப்படையிலேயே மாறுதல் இருக்கு அவங்க ஐடியாலஜிக்கும் இங்க இருந்தவங்க ஃபாலோ பண்ண ஐடியாலஜிக்கும். இந்த ஐடியாலஜி எல்லாரையும் வளர்க்கணும்னு நினைச்சது. எல்லாரும் வளராம இருந்திருக்கலாம், சில பேர் இன்னும் வளராம இருக்கலாம். நம்ம மனம் தளர மாட்டோம், இன்னும் வளர்க்கணும்னு தான் நினைப்போம். ஏன்னா அடிப்படை அது. அதனால குஜராத் மாடல் இஸ் டிஃபெக்டிவ் மாடல். இந்த சோ ராமசாமி எந்த காரணத்துக்காக வேண்டி அவர் வந்து பெரிய மாடல் சொன்னார்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். செத்து போயிட்டு இப்ப கேட்க முடியாது அவர். எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த மொழி பிரச்சனை, மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு, இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்தது. நேத்து வந்து தமிழ்நாடு அரசு அந்த ரூபாய் சிம்பலை வந்து ரூ வைத்து மாற்றி தமிழ் சிம்பலை யூஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கடுமையான கண்டனங்கள் நிர்மலா சீதாராமன் கிட்ட இருந்து, அண்ணாமலை கிட்ட இருந்தெல்லாம் வரதை வந்து நாம பார்த்தோம். இன்னைக்கு பட்ஜெட் அறிவிப்புல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய பணம் வரல, பரவாயில்ல, தமிழ்நாடு அரசு தன்னுடைய பட்ஜெட்ல இருந்தே அந்த நிதியும் சேர்த்து ஒதுக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு 46,767 கோடி வந்து அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க. அடுத்த தலைமுறையுடைய கல்வியில வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுது இந்த அரசாங்கம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் வழக்கப்படி தன்னுடைய வேலையை வந்து பாஜக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். டாஸ்மாக்ல இடி ரெய்டு நடத்தி இருக்கிறாங்க. 1000 கோடி கணக்கில் வராத பணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி கசிய விடப்பட்டிருக்கு. எந்தவித ஆதாரமும் இல்லை, ஆனா செய்திகள் மட்டும் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் வந்து என்ன ஆனாலும் என்னுடைய கொள்கைகளை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் பல இன்னல்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு. இது எப்படி போகும்? அந்த அடுத்த ஒரு வருஷம் இது எப்படி கடந்து போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு உச்ச நீதிமன்றம் வந்து தமிழக ஆளுநருக்கு வச்ச குட்டுக்கு அடுத்தபடியே அதிகமா தலையில குட்டு வாங்கினது இந்த இடி தான். இவங்க இடியை பத்தி நம்முடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் அக்கௌண்ட் என்னன்னா, இவங்க வந்து ரெய்டு பண்ணி நாங்க இந்த கேஸ் ஆரம்பிச்சோம்னு சொன்னதுல 198 சார்ஜ் ஷீட்டே கிடையாது. மீதி 2% 1% வந்து சார்ஜ் ஷீட் ஆகி கன்விக்ஷன் ஆயிருக்கு. இதுதான் இவங்க லட்சணம். 1000 கோடி ரூபாய் சொல்லுவாங்க, 1000 கோடி ரூபான்னு சொல்லுவாங்க. அடுத்து சத்தமே இருக்காது. கேஸ் போட வேண்டியதானே, சார்ஜ் ஷீட் பண்ண வேண்டியதானே. அப்ப அடுத்தவங்களுடைய கிரெடிபிலிட்டியை காலி பண்றதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன், இந்த பிஎம்எல்ஏ என்னை கொண்டு வந்தாங்களோ அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது. அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு இல்லாத அதிகாரத்தை கொடுத்து, இப்ப இவங்க இன்கம் டேக்ஸ் முறைகேடு நடந்திருக்குன்னா அப்ப இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தூங்கணுமா? அங்க வந்து இடி வரணுமா? அந்த 2 பட்டியலிருந்து சேர்ந்த விவசாயிகளை வந்து ஸ்மால் டைம் ஃபார்மர்ஸ், அவங்கள காட்டெருமையை வந்து நீ இது பண்ணிட்டியாக்கும், அதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. அப்ப ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே வேண்டாமே.
என்ஃபோர்ஸ்மெண்ட் மினிஸ்டரே வேண்டாமே. அதுவும் நான் நினைச்சேன் இந்த இடி எல்லாம் வந்து இந்த லாண்டரிங் ஆஃப் மணி, இந்த ட்ரக் மணி, கரப்ஷன் மணி இதையெல்லாம் பாக்குறதுக்கு இருக்கு. அப்படிதான் முதல்ல இருந்தது. அது மட்டும் தான் அவருடைய வேலையா இருந்தது. அதெல்லாம் பாக்குறதுக்கு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த நாட்டுல வந்து இன்னைக்கு வந்து ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கருப்பு பணம் இருக்கும். வெளியில இருந்து வந்த இது கருப்பு பணம் அத்தனை லஞ்சமா மாத்தி, லஞ்ச பணத்தை எல்லாம் அங்கிருந்து மாத்தி பினாமில வந்து கொண்டு வந்துகிட்டு இருப்பாங்க. ட்ரக் பணம் வரும். இதையெல்லாம் பத்தி இன்னைக்கு ஈடி கவலை இல்ல. அந்த 2 விவசாயிகள் வந்து காட்டெருமையில ஏதோ பண்ணிட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி தெரியறவங்களை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? பேசுறதுக்கே லாய்க்கு இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன் அது ஆயிடுச்சு. ஐ ஃபீல் வெரி சேட். ஏன்னா இடி முதல்ல அது வந்த பொழுது மிக உயர்ந்த நோக்கத்திற்காக அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இன்னைக்கு அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இந்த ரூபாய் விஷயத்துல நான் ஒண்ணு சொல்றேன். நமக்கு வந்து சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு போட்டு 4 சிங்கங்களை வச்சதுதான் பாரத நாட்டுடைய இலச்சினை. தமிழக அரசு ராஜாஜி காலத்திலே வந்து நம்முடைய கோபுரம் தான், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தான் நம்முடைய இலச்சினை. அப்புறம் அண்ணா வந்த போது சத்தியமேவ ஜெயதேங்கிறது மாத்திரம் வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதுதான் நம்முடைய இலச்சினை. இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க? இதை வச்சுக்கிட்டு இது பிரிவினை மனப்பான்மையை ஊக்குவிக்கிறதுன்னு சொல்றாங்களே நிர்மலா சீதாராமன். எந்த காவேரி தண்ணிக்காக தமிழ்நாட்டுக்கு விரோதமா நீங்க கர்நாடகா கூட போய் எம்பின்னு சொல்லி அங்க போய் நின்னீங்களே, அந்த கர்நாடகம் தனக்குன்னு தனிக்கொடி வைத்திருக்கிறதுங்கிறது திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களே உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு வந்து வெங்காய விலையே தெரியாதுன்னு சொன்னவங்க தானே நீங்க. எங்க குடும்பத்துல வெங்காயம் பயன்படுத்துறது கிடையாது, அதனால எனக்கு வெங்காய விலையை பத்தி கவலை இல்லைன்னு சொன்னவங்க தானே. உங்களுக்கு என்ன இருக்கிறதுன்னு சொல்லி நாங்க கேட்க மாட்டோமா? ஏன்னா தமிழ்நாடு தான் இழப்பமா? யார் வேணாலும் வந்து உதச்சிட்டு போலாம்னு நினைச்சீங்களா? அதனால இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா, வழக்கமா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, NAM கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இன்வைட்ஸ் யூன்னு சொல்லி எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பணும். இவங்க பிரசிடென்ட் ஆஃப் பாரத் இன்வைட்ஸ் யூன்னு அனுப்புனாங்க. உடனடி அதை வச்சு ஒரு 10 நாளைக்கு கூச்சல் வரும். அது எப்படி பாரத் சொல்ல போச்சு? கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றீங்க? இந்தியா தட் இஸ் பாரத் தான் இருக்கு. இந்தியான்னு தானே இருக்கணும். ஏன் இப்படி மாத்துறீங்கன்னு கேட்டா பேசாம உட்காந்துட்டு இருப்பாங்க. கிளப்பி விட்டோன்னு. இன்னைக்கு வசமா தமிழ்நாடு அரசு கிளப்பி விட்டுருச்சு. கிளப்பி விட்டு குய்யோ முறையோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. கத்தட்டும். என்ன இருக்கு இதுல? There is nothing against constitution in what Tamil Nadu government has done. அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக எந்த செயலும் நடைபெறவில்லை. அந்தந்த இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. அந்த அடையாளத்தை காமிக்கிறாங்க. இதுல எந்த தவறும் கிடையாது. இந்த இவங்களுடைய ட்வீட் எல்லாம் வந்து நான் பார்த்தேன். ஒருத்தர் எனக்கு அனுப்பி வச்சிருக்காரு. நிர்மலா சீதாராமன் ட்வீட், இவரு தமிழ்நாடு அண்ணாமலையுடைய ட்வீட் எல்லாத்துலயும் அவங்க இந்த ரூபாய் தான் போட்டிருக்காங்க. அந்த சிம்பலை போடல. அப்ப இவங்களுக்கு ஒண்ணு, இவங்க செஞ்சா சரி, மாமியா உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம், இது மாதிரி பேசிக்கிட்டே போனா என்ன அர்த்தம் இருக்கு? பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம்.